வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குக்கு வித் கோமாளியில் வந்த ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு மலேசியன் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் இதே போல் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரெசிபி வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த அரிசி மாவு கூட நான் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிற போகிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் ஆக்சுவலாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரம்ப இலையை வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்து அதில் தான் வந்துட்டு பிசைஞ்சுக்கிட்டாங்க மாவு. நமக்கு ரம்ப இலை கிடைக்காதனால நான் வந்துட்டு வெறும் தண்ணியிலே வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க, வெதுவெதுப்பான தண்ணியில். இப்போ இது கூட கொஞ்சமாக அந்த கலருக்காக வேண்டி க்ரீன் கலர் ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் 1/4 கப் அளவுக்கு மசிச்ச சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்துக்கலாங்க. அந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். இதே போல் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவோட பதம் வர்ற மாதிரி நல்லா வந்துட்டு இது போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அதை வந்துட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ அந்த மாவில் வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் வந்துட்டு இது போல் பனங்கருப்பட்டி வந்துட்டு எடுத்துருக்குறேங்க. பனங்கருப்பட்டியை நீங்கள் பவுடர் பண்ணியே எடுத்துக்கலாம், இல்லாட்டினா இது போல் கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாகவும் எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இது போல் கிண்ணம் மாதிரி தட்டி விட்டு எடுத்துக்கலாம். அது கூடலாம் நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பனங்கருப்பட்டியை வந்துட்டு உள்ளே வச்சுக்கிறேங்க. நீங்கள் வந்துட்டு பவுடரை கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா மெல்ட் ஆகும். இதே போல் நம்ம வச்சோம்னா ஓரளவுக்கு மெல்ட் ஆகும், ஓரளவுக்கு மெல்ட் ஆகாமல் இருக்குங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே போல் செஞ்சுக்கலாம். இது போல் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, இது வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கு உள்ள இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே போட்டுடலாங்க. இந்த உருண்டைகள் வந்துட்டு நல்லா அந்த தண்ணியில் சுடு தண்ணியில் மூழ்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே வச்சுட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதுங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்த உடனே லைட்டாக வந்துட்டு மறுபக்கமும் நல்லா திருப்பி கொடுத்துக்கலாங்க. மொத்தத்துக்கு இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், சட்டுன்னு வெந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட போகிறோம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பால்ஸ் வந்துட்டு சூடு இருக்கும் பொழுதே தேங்காய் துருவலில் வந்துட்டு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கிறேன், நீங்கள் நார்மல் தேங்காய் துருவல் கூட எடுத்துக்கலாம். அதில் சூடு இருக்கும் பொழுதே இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஆரோக்கியமான ஒரு மலேசியன் டிஷ் நம்ம வீட்டில் இருக்கிற ரெசிபி வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு ரம்ப இலை கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.